Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8110803500. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இது 7 சென்ஸ் அட் 7 PM. அரசியல் களத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளோட முக்கிய நிகழ்வுகளை டெய்லி நம்ம 7 சென்ஸில் விவாதிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கியமான நிகழ்வுகளை விவாதிக்கிறதுக்காக நம்ம ஆசிரியர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். எஸ் சார். சார், நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக், திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறாரா ஓபிஎஸ். நேற்று முக்கியமான முடிவை அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களோட ஆதரவாளர்களோட ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தார். பட் அதில் வெளில அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் தேர்தல் அரசியலுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரு டிடிவி அவர்கள் தான் என்னை திரும்ப இணைக்கிறத பற்றி இபிஎஸ் கிட்ட பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட். அதுக்கு இன்றைக்கி செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், முதல்வராக இருந்தவர், ஊடகத்து வழியாக அவர் கேட்பார். அவருக்கு தெரியாதா எப்படி கட்சியோட நிலைப்பாடு என்னங்கிறது அவருக்கு தெரியாதா? இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நேற்று அவரோட ப்ரெஸ் மீட்டுக்கு இன்றைக்கி செல்லூர்ராஜ் அவர்கள் கவுண்டர் கொடுத்துருக்காரு. சார், நேற்றே திரு இபிஎஸ் அவர்களும் கவுண்டர் கொடுத்துட்டாரு. அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் திரு இபிஎஸ் அவர்களே அதிமுகவில் திரு ஓபிஎஸ்ஐ சேர்ப்பது என்பது கிடையாது. அது முடிவான முடிவு. ஏன்னா அவர் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர். ஸோ பொதுக்குழுவுடைய முடிவை நான் தனிநபராக மாற்ற முடியாது. திரு ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டார். இன்றைக்கி திரு செல்லூர்ராஜ் அவர்கள் அவர் வழக்கமாக அப்படி பேசுகிறவரில் அவர் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக நிறைய முறை செயல்பட்டுருக்காரு. அவர் இப்போ நாடகம்லாம் ஆடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸசிவான வார்த்தைகளாக தெரியுது, ரொம்ப அதீதமான வார்த்தைகளாக தெரியுது. கட்சியில் எப்படி சேர்க்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கணக்கில் கட்சியில் சேர்க்காட்டாலும் கூட்டணியில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தேவை இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு ஓட்டாக இருந்தாலும் ஒரு ஓட்டையும் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய கவனமாக இருக்கணும். இப்போ தேமுதிக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, தாவேக்காவோட கூட்டணி உறுதியாயிருச்சு, திமுக 10 தருதுன்றாங்க, ஏடிஎம்கே 9 தருதுனாங்கன்னு ஏன் பேசிகிட்டு இருக்கிறாங்க? அது என்னப்பா கேப்டன் போயிட்டார், இனிமேல் தேமுதிக இருந்தால் இல்லாட்டி என்ன 1% கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் கழட்டி விடணும்ல. ஏன் 3 பேருமே பேசுகிறாங்க? அப்போ எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் தவற விடக்கூடாதுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் தனிநபராகவோ ஒரு அமைப்பாகவோ அவருக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்காம அவருடைய அனுபவம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ், அதை வச்சு நம்ம கருதணும். ஏற்கனவே நான் பலமுறை சொன்னபோல ஏடிஎம்கேயில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிளியர். அது முடிஞ்சு போச்சு. பட் கூட்டணியாவோ, அதாவது பாஜக கோட்டாலேயோ அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகியாகவோ அவைத்தலைவர்னோ கௌரவ தலைவர்னோ பொருள் சிக்கல் இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் கொண்டு வரல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. அதுதான் பார்க்கணும். அப்படி இல்லாட்டா உண்மையிலேயே திருசங்கு சொர்க்கம்னு கூட சொல்ல முடியுமான்னு தெரில. திருசங்கு சொர்க்கங்கிறது திருசங்குக்கு விஸ்வாமித்திரர் தலையில் கட்டி வச்சு சொர்க்கத்தை கொடுத்துட்டார். அது ஒட்டுமொத்த சொர்க்கம் தலையில் இருந்தாலும் அங்கே இருந்தார் அவர். ஹி வாஸ் தேர். அது சொர்க்கமாக இருந்தது, தலையில் இருந்தது. பட் இங்கே சொர்க்கமாக இருக்குதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஸோ திருசங்கு நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதா நம்ம ஓபிஎஸ்ஸை பார்க்கணும். சொர்க்கத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அது அந்தளவுக்கு அவருக்கு கேட்கறது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இஸ் இன் ட்ரபிள் ஆக்சுவலி. சார், அந்த மூவர் அணின்னு நம்ம முதலேருந்தே பேசிட்டு இருந்தோம். திரு டிடிவி, ஓபிஎஸ் அண்ட் செங்கோட்டையன், அவங்க 2 பேரும் திடமாக ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க. இவரால் ஏன் ஒரு முடிவை நோக்கி போக முடியல? இவர் முடிவை நோக்கி போயிட்டு இருக்காரு. இபிஎஸ் அவர்கள் தானே யோசிக்கிறார். இவர் எங்கே தடுக்கிறார்? நமக்கு அங்கே எதிர்காலம் இல்லைன்னு திரு செங்கோட்டையன் கருதுனதுனால அவர் தாவேக்கா போயிட்டார். நமக்கு இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நமக்காக பிஜேபி பேசுது அப்படிங்கிறதுனால திரு டிடிவி உள்ளே வந்துட்டார். திரு ஓபிஎஸ் அவர்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. அதான் முக்கியமான பிரச்சனை. அதனால தான் நேற்று வாய் விட்டு சொல்கிறார் திரு டிடிவி அவர் பேசணும் அப்படின்னு. திரு டிடிவியே பேச முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். திரு டிடிவிக்காகவே பிஜேபி தான் பேசுச்சு. அப்போ அவரும் பேசக்கூடிய நிலைமையில் இல்லை. மாறாக இவர் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்றத்தை இணைஞ்சிட்டா என்ன சிக்கலாகும்? இல்லை 2024 தேர்தலில் போட்டிட்டது போலவே அவர் ஒரு தனி குழுவாக இருந்து போட்டியில் என்ன சிக்கல் இருக்க முடியும்? அதை பிஜேபி இனிஷியேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மற்ற எல்லா கட்சியும், அது பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து தேமுதிகலேருந்து எல்லா கட்சியுமே திரு இபிஎஸ் முடிவு பண்ணிடுவார்.
ஏன்னா அவங்களோட டிஸ்பியூட் இல்லை. ஆனால் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் அப்பர் ஹேண்ட் எடுத்து பிஜேபி தான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் டிஸ்பியூட்டே இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் தான். அப்போ அவங்கள்ட்ட பேச முடியாது. அப்போ அதில் ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து ஒரு ரோல் ப்ளே பண்ண வேண்டிய நீடு வந்து பிஜேபிக்கு மட்டும்தான் இருக்குது. இல்லை சார், இவர் வந்து டிடிவி தான் இபிஎஸ் கிட்ட பேசணும்னா இவரோட சாய்ஸ் இன்னுமே அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணணும். எப்பயுமே அதில் என்ன டவுட் உங்களுக்கு? அதிமுக தொண்டர் மீட்பு கழகம் தானே அவர் பேர் வச்சிருக்கிறார். அவர் டிஎம்கேல போய் சேர முடியுமா? அவரோட ஸ்டேச்சருக்கு விஜய் பக்கத்துலனா சரியாக இருக்குமா? அப்போ வந்து அவருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் எப்படி திரு டிடிவி தினருக்கான முதல் வாய்ப்பாக என்டிஏ இருந்ததோ அதே மாதிரி இவருக்குமான முதல் வாய்ப்பில் கிட்டத்தட்ட ஒரே வாய்ப்பே அதுதான். அதனாலேயே மற்றவர்கள் இவரை வந்து கொஞ்சம் கம்மியாக டீல் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து சார், கேசி வேணுகோபால் வந்து February 2ஆம் தேதி வந்து தொகுதி பங்கீடு குறித்து பேசுறதுக்காக தமிழகத்துக்கு வராரு. அப்போ முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு பற்றி பேசுவார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. பட் இன்னைக்கு அதே நேரத்தில் மாணிக் தாக்கூர் வந்து திருப்பரங்குன்றத்தில் திரும்ப அந்த மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, தளபதி மேலே அவர் வந்து அதிகார மமதையில் பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இவங்களோட பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சா இல்லையா, என்ன எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு சார்? திரு கேசி வேணுகோபால் வந்தாலும் திருமதி கனிமொழி சென்றாலும் என்ன நடந்தாலும் அவங்க வந்து முடிவுக்கு வந்துடும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சுமூகமாக முடிவுக்கு வராது. அது வந்து ஒரு டக் ஆஃப் ஃபார் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா நான் அறிந்த வகையில் திருமதி கனிமொழி வந்து திரு ராகுல் காந்திகிட்ட பேசினபோது திரு ராகுல் காந்தி வந்து ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வந்து இப்போவே ராஜ்யசபாவில் ஒன்று வேணும், 35 அல்லது 40 சீட் வேணும், ஆட்சியில் பங்குக்கான உத்தரவாதம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமதி கனிமொழி சொல்லியிருக்காங்க, இல்லை மாதிரி ஆட்சிக்கு உத்தரவாதம் வந்து ஆட்சியில் பங்குன்னு உத்தரவாதம் கொடுத்தோம்னா அது சரி வராது. ஏன்னா ஏடிஎம்கே சைடில் அப்படி எதுவும் ப்ராமிஸ் பண்ணலை. அவங்க பிஜேபிக்கு அந்த மாதிரி சொல்லலை. இப்போ வந்து அவங்க பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறாங்க, இவங்க ஏடிஎம்கே ஆட்சி சொல்கிறாங்க, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தைக்கு இன்னும் அதிமுக கூட்டணி இன்னும் வரலை. அப்படிங்கும்போது திமுக வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயாராகிடுச்சுன்னா அது பலவீனமாக பார்க்கப்படும் பப்ளிக் பெர்செப்ஷனில். அதனால் நம்ம வந்து அப்படி பண்ணணும், இல்லை எங்களுக்காவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய குரலை கேட்ட பிறகு இன்னும் தைரியம் பெற்றிருக்கார். அவருடைய சாய்ஸ் தான் தாவேக்கா கூட போகலாம் அப்படிங்கிறது. நிர்வாகிகளில் பெரும்பாலும் கேட்டு 1/3 மட்டும்தான் வந்து நம்ம டிஎம்கே கொடுத்தது கொடுத்துட்டு வாங்கிட்டோம்னு சொல்லி 1/3 தான் சொல்லியிருக்காங்க. 2/3 வந்து நம்ம வந்து ஒன்று நம்ம ஸ்ட்ராங்காக டிமாண்ட் பண்ணோம், டிமாண்ட் பண்ணுறது கிடைக்கலன்னா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுன்னு திரு ராகுல் காந்தி இருக்கிறாரு. அதனால் 2026 ஒரு ராஜ்யசபா, 28 வரப்போகிற ராஜ்யசபாவில் வந்து 1, 30 35 சீட்டு இப்போவே 35 40 சீட்டு வந்து இப்போ அஷ்யூர் பண்ணோம். ப்ளஸ் ஆட்சியில் பங்குங்கிறத தனியாக எங்களுக்கு ஒரு வாக்குறுதியாக கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லை, அண்ணன் அந்த மாதிரி சம்மதிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி திருமதி கனிமொழி சொல்லியிருக்கிறதா தகவல் தெரிவிக்கின்றன. அதனால் வந்து திரு கேசி வேணுகோபால் வந்தாலும் திரு கிரீஷ் ஒடங்கர் பேசினாலும் வந்து அது வந்து சுலபமாக முடிய போகிறதில்ல. அது வந்து திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு 51%. ஓகே, ஆமாம், 49% தான் இந்த பக்கம். ஸோ ஒரு அட்வான்டேஜ் வந்து டிஎம்கேவோட ரீட்டைன் பண்ணுறதாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கூட்டணி அப்படிங்கிறனால. பட் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு இணக்கமான ஒரு நட்பு இல்லை. அதனால் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாணிக் தாக்கூர் வந்து ராகுல் பிரிகேடில் இருக்கக்கூடியவர். அதனால் அவர் ராகுல் காந்தியோட மனசு அறியாமல் அவர் வந்து பேச மாட்டார். அப்போ அவர் வந்து இன்னும் தொடர்றார், அந்த சண்டே தொடர்றார் அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியும் குறி வச்சு தளபதி அவர்கள் வந்து பொது மேடையில் பேசுகிறாரு, திமுக கட்சி மேடையில் பேசுகிறார். அதை கண்டித்து திரு செல்வப்பொருந்தகை அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் நடவடிக்கை எடுக்கணும்னா நடவடிக்கை இல்லை, கண்டனம் இல்லை, ஒரு ஓரலாக கூட ஒரு விஷயங்கள் சொல்லப்படலை. திரு செல்வப்பொருந்தகையோ திரு மாணிக் தாக்கூரோ அப்பா பரவாயில்ல எங்கள்கிட்ட பேசினாங்க, எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, வருத்தம் தெரிவித்தாங்க அப்படின்னு ஒன்று கூட பரவாயில்ல. இவர்களுடைய கோரிக்கை பகிரங்கமாக பப்ளிக் டொமைனில் இருக்குது, அதற்கான நடவடிக்கை எங்கேயும் இல்லை. அப்போ வந்து இவங்க வந்து நம்மளை வந்து கம்மியாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்படின்னு அதனால தான் சொல்ல நாங்கள் வந்து வெறும் பாரத் மாதா கி ஜெய் கோஷம் போடுற குரூப் கிடையாது நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு திருப்பி அடிக்கவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். அதனால வந்து கூட்டணி சுமூகமாக முடியாதுன்னு தெரியுது. கூட்டணி வந்து பிரச்சனை முடிவுக்கு வந்துடலாம், பட் அது சுமூகமாக முடிவுக்கு வராது, இன்னும் லாங் வே டு கோ அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அந்த மதுரை வடக்கு தொகுதியே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் அங்கே போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, இங்கே காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு. இவ்வளோ ஒரு கருத்து மோதல் இருக்கும்போது கூட்டணி அமைச்சர் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை வந்து இந்த போஸ்டர் ஓட்டுனது வந்து அராஜகத்தின் உச்சம் அப்படின்றார். அந்த செல்வப்பெருந்தகை இந்த போஸ்டர் ஓட்டுனது அராஜகத்தின் உச்சம், அது யார் செஞ்சாலும் எடுக்க முடியாது, நாங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டிருக்கோம், நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் வந்து மாணிக் தாக்கூர் வந்து என்னுடைய சிங்கங்கள் பண்ணிருச்சு, அன்புக்குரிய தம்பிகள் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, இவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொன்னது தான். காங்கிரஸ் கட்சியில் திரு மாணிக் தாக்கூர் வந்து
கூட்டணியிலேருந்து நம்ம கூடுதலாக டிமாண்ட் பண்ணணும், இல்லாட்டி வெளியேறணுங்கிற இடத்துல இருக்காரு. செல்வ பெருந்தகை நம்ம நிறையா கொடுத்துருக்குறாங்க, அதனால் கொடுத்ததை வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல இருக்கிறார். ஸோ இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறமா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியலாம்? இன்னும் 2ஆம் தேதியில் தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் வீக் தாண்டியே 10th தாண்டியே போகும். அது வந்து அவ்வளோ சுலபமாக ஒரு சீட்டிங்கில் முடியாது. ஓகே, இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக எழுந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு சார். டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ், திரு நயினார் அவர்கள், திரு எடப்பாடி அவர்கள், திரு அன்பு, அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப பரபரப்பாக அதில் பேசப்படுறது வந்து இந்த பீகார் குடும்பம் ஒன்று வந்து 2 வயசு குழந்தையோட சேர்த்து ஒரு குடும்பத்தையே கொண்டிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து அந்த மனைவியோட உடல் கிடைச்சிருக்கு. ஸோ சட்டம் ஒழுங்கு அந்த இன்னொன்று அந்த சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை, இன்னைக்கு கடலூரில் வந்து ஒரு விவசாயியை எரிச்சு பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த தேர்தலை எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது? ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ தான் அது. பட் வந்து இது வந்து சிங்கிள் சோல் கிரைட்டீரியாவாக இருக்காது. கட்டாயமாக தேர்தலில் எதிரொலிக்கும். பட் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறனால மாற்றி போட்டாங்க, ஆதரவாக போட்டாங்கங்கிறது வராது. இது வந்து அது ஒரு 10 கிரைட்டீரியாவில் ஒரு கிரைட்டீரியாவாக இருக்கும், அவ்வளோதான். நமக்கு வந்து கூட்டணி, வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர், லோக்கல் கேண்டிடேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து சார்ந்து தான் வரும். பட் சட்டம் ஒழுங்கு ரொம்ப பெரிய பிரச்சாரமாக வந்து நிற்குது. அதுக்கு வந்து நம்ம ஒரு சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இன்றைக்கி இல்லைங்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து அதிகாரிகள் வந்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இருக்கிறாங்க. தேர்தல் நேரம் நம்ம கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரியான அச்சமற்ற தன்மையை வந்து நீக்கிறதுக்கு அது இல்லை. அதான் ரொம்ப முக்கியமான வந்து போட்டு பார்க்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் நடந்த உடனே கைது நடக்குது, அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தான். இந்த சம்பவம் செய்கிறதுக்கான அந்த அச்சமற்ற தன்மை எப்படி வருதுங்கிறதா முக்கியமான கேள்வி. அதை வந்து யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிற பெண்களுக்கு, வெளியில் நடமாடுற ஒரு விவசாயிக்கு, ஊர் விட்டு ஊர் வந்த ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி யாருக்குமே பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குதா அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்குது. நீங்கள் அண்ணா நகரில் ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு 1.5 வருஷமாக நாங்கள் ஆட்சி உத்தரவு போட்டு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் முக்கியமான கருத்தை பேசியிருக்கு. எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க. இல்லை அண்ணா நகர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சார் இஷ்யூ வந்து உடனே இது பண்ணி அதான். அப்போ வந்து இல்லை, அது வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கம் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லும்போது வி நோ யூ அப்படின்றாங்க. அது வந்து நீங்கள் வந்து அண்ணா நகர் சிறுமி வழக்கில் வந்து 1.5 வருஷமாக நாங்கள் உத்தரவு போட்டு நீங்கள் எதுவுமே செய்யலை, நீங்கள் வந்து 10 நாள்லேயே செய்யக்கூடியவங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு வேண்டப்பட்டால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு விஷயத்தை 10 நாளில் செய்வீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு செய்ய மாட்டீங்க. இது என்ன கணக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ இதுதான். அப்போ வந்து நீதிமன்றத்துக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கிறது, பொதுமக்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கிறது, எதிர்க்கட்சிகள் வலுவான குற்றச்சாட்டை வைக்கின்றன. அப்போ சட்டம் ஒழுங்கை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற அக்கறை அதிகாரிகளுக்கு இருக்கிறதா, அதிகாரிகள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது. தேர்தலில் கட்டாயமாக எதிரொலிக்கும். பட் தட் ஒன்ட் பி a sole criteria. சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதனால திமுகவுக்கு ஓட்டு விழுந்தது விழலை அப்படிங்கிறது வராது. பட் அந்த பொள்ளாச்சி இஷ்யூ வச்சு தானே சார் அந்த தேர்தல் அதை மையப்படுத்தி தான் மீடியா ஃபுல்லாகவே பேசி அதை வச்சு கொண்டு போனாங்க. அப்போ இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குன்னா அது தேர்தலில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்க, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பொள்ளாச்சியை சம்பவத்தை திமுக வந்து கையாண்ட அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அதிமுக பாஜகவும் கையாளவில்லை. உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பலாத்கார வழக்கு கம்மியானதா? கோயம்புத்தூர் இதில் விமான நிலையத்து பக்கத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சுமாரானதா? இப்போ அரசு கலைக்கல்லூரியில் நடந்திருக்க சம்பவம் கம்மியானதா? இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிற கலாச்சாரம் இதற்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டும் தான் கேள்விப்படுறோம். அப்போ அதை வந்து அதிமுகவும் பாஜகவும் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? நான் பலமுறை சொன்னது போல் பொள்ளாச்சி சம்பவம் பெரிதாக வந்ததுக்கான காரணம் எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பியூட்டிஃபுல்லாக அந்த விஷயங்களை பப்ளிக்கில் கொண்டு வருவாங்க, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுவாங்க. அதிமுகவும் பாஜகவும் நீங்கள் சொல்லுவோம் அறிக்கை விட்டாங்க, எல்லாரும் அறிக்கை விட்டாங்க, அவ்வளோதான். எல்லாருமே அவங்க அறிக்கை விட்டாங்க, ஹாப்பி, அவ்வளோதான். அவங்க இன்னும் கொஞ்சம் விகரஸாக கையில் எடுத்தா மேபி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக, ஏன்னா 2 வயசு குழந்தைய கொள்ற அளவுக்குலாம் அதுவும் சென்னை மெயின் ஏரியாவில் நடந்திருக்கு சார். இது அப்போ அதான் நம்ம ஒரு இந்த மாதிரி குரூர கொலைகள் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது நடக்குதா இல்லையாங்கிறது இல்லை, இந்த அச்சமற்ற தன்மை எப்படி வருது. எல்லா இடங்கள்லையும் வந்து மது புழக்கம், எல்லா இடங்கள்லையும் போதை புழக்கம், கஞ்சா புழக்கம் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவர்களுக்கு துணிச்சல் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து அந்த செயினை வந்து நீங்கள் அறுக்காமல் நீங்கள் வந்து சமாளிக்க முடியாது. நீங்கள் வந்து அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் அப்படின்னா அதோடைய தொடர்ச்சியாக கொடூரங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நெட்வொர்க் எங்கேயாவது கட் பண்ணப்பட்டால் தான் சார். நீங்கள் கஞ்சா புழங்குது, போதைப் பொருள் இருக்குது, சாராயம் வந்து அரசாங்கமே கொடுக்குது டாஸ்மாகில், அப்போ எல்லாமே வந்து நிற்கும்போது வேறு உங்களுக்கு என்ன நிற்கும்? உங்களுக்கு அவங்க அதுதானே அந்த தொடர்ச்சியாக அந்த வன்முறை வரும்ல. இவங்களை நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த குற்ற சம்பவங்களில் 90% எடுத்துக்கோங்க, ஒன்று பாதிக்கப்பட்டவர் இல்லாட்டி வந்து செஞ்சவர் 2 பேர் யாராவது மது இருந்திருப்பான்.
அப்போ அதுதான் காரணம் தெரிஞ்ச போது அதை குறைக்கிறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ எந்த முயற்சி எடுக்காமல் இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியாது. சார் 2 நாள் முன்னாடி தான் ஏடிஎம்கே ஐடி விங் வந்து விஜயை தாக்கி பயங்கரமாக அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி திரும்ப திரு செல்லூர் ராஜுக்கிட்ட நீங்கள் ஏன் இப்போ விஜயை டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு எங்களை திட்டும்போது நாங்கள் திருப்பி திட்ட வேண்டாமா, நாங்கள் என்ன அவர் மாதிரி அறைக்குள்ளே மட்டுமா அரசியல் பண்ணுறோம், நான் வந்து இந்த மாதிரி 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்கள போய் விசாரிக்காமல் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விசாரித்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இப்போ பகிரங்கமாக டைரக்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் திரு விஜய் அவர்கள் மேலே. திரு விஜய் அவர்கள் எங்களை விமர்சிக்கும் போது நாங்கள் சும்மா இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. விஜய் அவர் இன்னைக்கு தான் காலைல விமர்சிச்சாரா? அதிமுகவா இது வரைக்கும் நீங்கள் அப்படி கவனிக்கல, சரியாக கவனிக்கல. அதிமுக நல்லா விமர்சிச்சார். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்தபோது அதிமுகவா இன்னைக்கு இருக்குன்னு கேட்டிருக்காரு. மதுரை மாநாட்டில் கேட்டிருக்காரு, அதுக்கு முன்னாடியுமே கேட்டிருக்காரு. நீங்கள் யாரும் கவனிக்க மாட்டேன்றீங்க. அதே மாதிரி செல்லூர் ராஜு அவர்களும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. முந்தானே தான் ஏடிஎம்கே விமர்சிச்சார் நினச்சிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற தப்பு. ரொம்ப தெளிவாக ஒரு அதிமுகவை முதல் நாள் விமர்சிச்சுட்டு இருக்காரு. ஊழல் கட்சி அப்படிங்கிற வார்த்தையை, ஊழல் சக்திங்கிற வார்த்தையை தான் முந்தானத்தை பயன்படுத்துறாரு. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வந்ததுலேருந்து அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்துலேருந்து பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு எல்லாமே அவங்க மறைமுகமாக இருக்கிறாங்க, நேரடியாக எல்லா வருஷம் ஏற்கனவே வச்சுக்கிட்டாரு. எப்பயுமே வந்து ஒரு குழப்பமே வந்ததில்லை. அது அதிமுக புரிந்து கொள்ள நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் வந்து அதிமுகவை பாஜக விமர்சிக்கிறார், நீங்கள் ஏன் விமர்சிக்க மாட்டீங்க பதிலுக்கு அப்படின்னு 100 முறை சொல்லியிருக்கோம். அன்னைக்கு திரு செல்லூர் ராஜு அவர்கள் வந்து நம்மளை பற்றி இல்லை, நம்ம அந்த பக்கம் கண்டுக்காமல் சொல்லி உட்காந்துருக்காரு. இன்னைக்கு திடீர்னு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று பேட்டியில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோடனே அப்போ நம்மளும் இன்னைக்கு எடுத்துலாம் சொல்லி கிளம்பியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து திரு விஜய் அவர்கள் அறைக்குள் அரசியல் பண்ணுறாரா, ரோட்டில் வந்து அரசியல் பண்ணுறாராங்கிறதுல அவருடைய அரசியல் மக்கள் ஏற்கிறார்களா இல்லையாங்கிறது தான். எம்ஜிஆர் அவர்கள் வந்து புரூக்லின் மருத்துவமனையிலேருந்து ஜெயிக்கும் போது படுத்துக்கிட்டே ஜெயிப்பார் எங்கள் தலைவர் சொல்லி பெருமை தானே பேசணும். அப்போ அன்னைக்கு வந்து ஒன்று என்னங்க அமெரிக்காவில் உட்காந்து நீங்கள் எலெக்ஷன் சந்திப்பீங்களான்னு யாரும் சொல்லவே இல்லையே. அப்போ புரூக்லின் மருத்துவமனையில் உடன்படி முடியாமல் சிகிச்சையில் படுத்து எம்ஜிஆர் படுத்தும் போது அந்த வெற்றியை பெருமையோடு கொண்டாடினார். அப்போ வந்து மருத்துவமனையிலேருந்து அரசியல் பண்ண முடியுமான்னு யாரும் கேட்கல. அப்போ வந்து இவருடைய அரசியல் வந்து அறைக்குள்ளே இருக்குதா ரோட்டில் இருக்குதாங்கிறது கேள்வியில். அவருடைய அரசியலை மக்கள் ஏற்கிறார்களா இல்லையான்னு பார்க்கும். அப்போ எல்லா சர்வேக்கள்லையும் அவர் டபுள் டிஜிட்டில் வாங்குவாருங்குது. திமுகவுக்கு பிறகு அதிகமான வாக்களை பெறக்கூடியவராக விஜய் இருப்பார்னு ரொம்ப தெளிவாக தெரியும். அதில் எந்த குழப்பமும் இல்லை. எந்த ஒரு சர்வே அவர் மாற்றி சொல்ல, வேறு முடிவுகளை மாற்றி சொல்லக்கூடிய சர்வேக்கள் கூட விஜய் வந்து டபுள் டிஜிட்டில் இருப்பார். அது வந்து எனிவேர் பிட்வீன் 10 to 20 அப்படிங்கிறது வேறு ஆட்கள் வேறு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு சாதாரண நம்பரா? அது ஒரு பெரிய நம்பர் இல்லையா? அப்போ அண்ணன் எதைய செல்லூர் ராஜு அவர்களே வந்து 2024 மக்களவைத் தேர்தலில் நாங்களும் கூவி தான் விற்று பார்த்தோம், யாரும் ஓட்டு போடலேப்பா அப்படின்னாரு ஏடிஎம்கே கேண்டிடேட் வச்சுக்கிட்டு. அப்போ கூவாமலே வந்து இவருக்கு வந்து கிடைக்குதுல்ல. அப்போ வந்து நீங்கள் அவருக்கு என்ன ஈர்ப்பு இருக்குது, சினிமா அரசியல் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு அதெல்லாம் யோசிக்கணும். சினிமா அரசியலை வைத்து, சினிமா கவர்ச்சியை வைத்து பெரிய ஆதாயம் அடைந்த கட்சி அதிமுக. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்போ அந்த ஆதாயத்தை திரு விஜய் பயன்படுத்தும்போது நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அப்போ நாங்கள் பயன்படுத்தினா வந்து அது மக்கள் சக்தி, அவங்க பயன்படுத்தினா வந்து அது சினிமா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்போ வந்து திரு விஜய் செய்யக்கூடிய அரசியல் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் எங்கேயுமே இது வரைக்கும் பிளண்டர் பண்ணலை. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நான் வந்து அரசியல் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அப்படி எதுவுமே அவர் பண்ணல. அவர் வந்து இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், எப்படினாலும் செஞ்சு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க திருச்சியிலே தங்கியிருக்கலாம், கரூரில் போய் பார்த்துருக்கலாம், வீடு போய் பார்த்துருக்கலாம், அது எல்லாமே செஞ்சிருக்கலாம். செய்யலை அப்படிங்கிறது குற்றமாகலை. அது வந்து ஆமாம் செய்யலை அப்படிங்கிறதா வந்து. ஸோ ஒரு மிஸ்டேக் கமிட் பண்ணார், ஒரு அரசியலில் வந்து ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிட்டார் அப்படிங்கிறது வரல. அதனால் அவருக்கு வந்து அட்வான்டேஜ் தான் இருக்குது. அவர் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மைனஸ் எதுவும் இல்லைங்கனால மேலே நம்பர் போயிட்டு தான் இருக்குது. அப்போ இனிமேல் இந்த வார்த்தை இப்போ நிறைய ஜாஸ்தி ஆகுமா சார்? இவங்க வந்து இது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறாருன்னொடனே அண்ணன் சீமான் வந்து கர்நாடகாவிலேருந்து காவிரி மட்டும் தரமாட்டீங்க, தலைவர் மட்டும் தருவீங்களான்னு கேட்டார். அரசியலுக்கு வரலன்னு சூப்பர் ஸ்டார் அறிவிச்சோன்னே எங்களுடைய உச்ச நட்சத்திரம் எப்போதுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான், அவர்களை பார்த்து நாங்கள் எப்பயும் விசில் அடிப்போம் சொல்றாரு. அவ்வளோதான். ஸோ வந்து அரசியலுக்கு வரதுன்னு வந்துச்சுன்னா நீ இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. திரு விஜய் அவர்கள் இன்னும் அவருடைய மதத்தை எழுப்பாங்க, அவர் எழுப்பாங்க, நிறைய எழுப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாடு அரசியல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வந்து தட் வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். சார் நம்ம இப்போ தான் விஜயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பாலிடிக்ஸில் திரைத்துறையினர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரைத்துறையில் பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து 2016 2022 வரைக்கும் தமிழக திரைப்பட விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் இவர் எடுத்த படத்துக்கு கூட அவார்டு கொடுத்து சர்பாட பரம்பரை ஆர்யாவுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து இவர் ஒரு பெரிய அதிருப்தி வெளிப்படுத்தியிருக்காரு. திரு பா ரஞ்சித் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவித்துள்ள இச்சூழலில் உங்களிடம் ஒரு கேள்வி. தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடுமையான ஸ்டாண்ட் எடுத்து வந்து திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். அப்போ அவங்க என்ன செய்வாங்க?
அவ்வளோதான். அவன் வந்து இவருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் கொடுத்துருக்குறாங்க. 5 அவார்டு. ஆமாம், அரசியல் வந்து இல்லாமல் நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் எங்கே 5 அவார்டு, ஒரு பெரிய கலைஞனுங்க அவர். மாரி செல்வராஜ் வெரி குட் கிராஃப்ட்ஸ் மேன், அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. நீங்கள் அவருடைய படங்களை பார்க்கணும், எவ்வளோ செம்மையாக அது வந்து எடுக்கப்படுது பாருங்க. பிரச்சார நெடி வந்து ஒரு சப்டிலாக தான் இருக்கும். பிரச்சாரம் வந்து வெளியில் தெரியாது. அது வந்து ஒரு ரூமில் ரூம் ஃப்ரெஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நல்லா தெரியும், நெடியாக இருக்காது. வந்து அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. அவருடைய நோக்கம் தெளிவானது. அவர் வந்து தெளிவாக தன்னுடைய என்ன நோக்கத்துக்கு படம் எடுக்கிறங்க தெளிஞ்சு தான் பண்ணுறாரு. அதை அருமையான கலைநுட்பத்தோடு பண்ணுறார். மக்களுக்கு படம், இப்போ அது தேவைப்படுறவங்களுக்கு இது அரசியல், தேவைப்படுறவங்களுக்கு இது கலை, அவ்வளோதான். அப்போ 2 பேருமே வந்து பார்த்துறாங்க. அப்போ நான் பிரச்சாரமாக பண்ணுவேங்கிறவங்க அவங்க தான் மாற்றிக்கணுமே தவிர மாரி செல்வராஜை குறை சொல்கிற அர்த்தம் இல்லை. அது வந்து ஒரு நல்ல ஒரு கிராஃப்ட்ஸ்மேனாக வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக படம் பண்ணுறார். ஸோ அவர் உள்ளேருந்து ரஹ்மான்லேருந்து படம் நீங்கள் வந்து திரை உலகம் எப்போதுமே குறிப்பாக தென் மாவட்ட மாநிலங்களில், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில், அது வந்து அரசாங்கத்தோடைய ஆதிக்கத்தில் எப்பயுமே இருக்கும். அதில் வந்து ஒரு வல்லாதிக்கம் செலுத்துவாங்க. 2016 இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை, அது வந்து கொடுத்துருக்காங்க. 2021 இந்த தேர்தல் வரப்போதுங்கனால எல்லாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ திரையுலகம் தன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஏஆர் ரஹ்மான் தேங்க் பண்ணியிருக்காரு, மாரி செல்வராஜ் தேங்க் பண்ணியிருக்காரு. நிறைய நீங்கள் சொன்னீங்க, ஆர்யா சொன்னீங்க, அது மாதிரி நிறைய பேர் வந்து உள்ள அவங்க வந்து அவங்களாம் விருது பெற்றிருக்காங்க. அவங்களாம் பாராட்டுக்குரியர்கள் தான், ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க படைப்பு நல்லா இருக்கு. நம்ம வந்து ஒத்த செருப்பு படத்துடைய விருதுகள் பற்றி வந்து திரு பார்த்திபன் சொன்னார். அந்த படம் நல்லா இருக்கும், இந்த படம் நல்லா இருக்கும், அந்த படம் நல்லா இருக்கும், ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்த 3 படத்தில் எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு மதிப்பெண் மேலே வந்து ஒன்று தேவைப்படுது. அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திரு மாரி செல்வராஜுக்கோ, திரு ரஹ்மானுக்கோ, ஆர்யாவுக்கோ, மற்றவங்களுக்கோ கொடுத்ததில் வந்து ஏதாவது அரசியல் இருக்குதா, இல்லாட்டி அவர்கள் தகுதியானவர்களானா அவர்கள் தகுதியானவர்கள் என்பது மாற்றுக்கிறதுல. ஆனால் வந்து அதை விட பெட்டராக ஒரு படம் இருந்திருக்குதா அப்படிங்கிற போது தான் திரு பா ரஞ்சித் போன்றவர்கள், அதாவது தன்னுடைய சிஷ்யன் தான் வளர்த்து விட்ட உள்ள ஒரு 5 விருது வாங்கியிருக்குன்னா கூட இது வந்து பார்ஷியலாக நடக்குது ஒரு குற்றம் சாட்டுறாருன்னா ஏன் அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து பாலிடிக்ஸ் இஸ் தேர், நோ டவுட். திரைப்பட விருதுகளில் மட்டும் இல்லை, அரசியல்லையே திரைப்படம் வந்து ஆதிக்கம் செலுத்துது, திரைப்படத்துறையில் பாலிடிக்ஸ் ஆதிக்கம் செலுத்துது. குறிப்பாக தமிழ்நாட்டு திரைப்படத்துறையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதிக்கம் செலுத்துவாங்க. அது திமுக வந்து அதுலேருந்தே பாடம் கட்டு வந்தவங்க ஒட்டு வைக்க மாட்டாங்க. அவங்க தயாரிப்பு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ யார் யார் நமக்கு ஒத்து வராங்க பார்ப்பாங்க. குடும்பத்தில் எல்லாருமே தயாரிப்பு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து அது கட்டாயமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதில் வந்து நோ டவுட் திரு பாரஞ்சி சொன்னது வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்குதானே, அதெல்லாம் கட்டாயம் இருக்குது தான் செய்யுது, நோ டவுட். திரு சிவகுமார் குடும்பத்தில் இருந்து மட்டும் 3 அவார்டு வாங்கியிருக்காங்க சார். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லானே, திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திரு பா ரஞ்சித்துடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். தமிழ்நாட்டில் இவ்வளோ சம்பவங்கள் வந்தபோது திருமதி ஜோதிகா, திரு சூர்யா, திரு கார்த்திக் 3 பேரும் ஒரு வார்த்தையோட பேசுனதே இல்லை. 2021 2025 வரைக்கும் அவங்க எவ்வளோ பேசுனாங்க மன்னிக்கணும், 2016 2021 வரைக்கும் எவ்வளோ பேசுனாங்கன்னு பார்த்துருவோம். எவ்வளோ பேசுனாங்கன்னு பார்த்துருவோம். 1 2 கிடையாது, எல்லா சம்பவத்துக்கும் பேசியிருக்காங்க. இப்போ எந்த சம்பவத்துக்கும் பேசல, கூட்டுப்பாலியல் வன்கொடுமை கூட பேசல, ஆணவ படுகொலைக்கு பேசல. எதுக்கு பேசியிருக்கான்னு சொல்லுங்க. அப்போ அந்த விருது கொடுக்கூடாதா நீங்க? அதுக்காக நான் திறமையான நடிகர்கள். ஓகே ஓகே, நீ ஜோதிகா திறமையான நடிகர் தானுங்க, கார்த்திக் திறமையான நடிகர் தானுங்க, சூர்யா திறமையான நடிகர் தானுங்க. அப்புறம் அவங்க கொடுக்க தானே வேணும். இல்லை அவங்க மட்டுமா அப்படிங்கிற கேள்வியை தான் இவர் எழுப்பி. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேங்க. அவங்களுக்கு வந்து தகுதியற்றவர்கள் கொடுத்தாங்கிறது வேற கமெண்ட்டுங்க. அப்படி நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் எனக்கு பிடித்தவர்கள் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். நேர்களே, இன்னையோட அரசியல் நிகழ்வுகள், முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றி இன்னையோட 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம டீட்டெயிலாக விவாதித்தோம். மீண்டும் நாளைய 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.